கைஸ், வெல்கம் டு த சேனல். சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், இல்லை ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் எண்டு அண்ட் எக்ஸிட் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய நினைச்சிங்க அப்படின்னா நாங்கள் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் எடுக்கலாம். 4/2 இன்னைக்கு 4/2 புதன்கிழமை இன்னைக்கு மார்க்கெட் பண்ணிடுறவங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸுக்குள்ளே மார்க்கெட் இன்னைக்கு மூவ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சைட்வைஸாக தான் இருந்தாங்க. இதை வந்து நம்ம எந்த சைட்வைஸை வச்சு அனலிசிஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,700 கால் அண்ட் 25,700 புட். இதில் வந்து 199 அப்படிங்கிறது, இதில் வந்து 191 அப்படிங்கிறது கீ லெவல், அதே மாதிரி 168 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு புட் சைடில் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையே வந்து 228. ஸோ 228 அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே காலில் மார்க் பண்ணிக்கணும். 228. ஸோ 228 நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம். அப்போனா 228க்கு மேலே போச்சுன்னா ஒன்றும் ஓப்பன் எடுக்கலாம், அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து கீழேருந்து வரும்போது நம்ம ஓப்பன் எடுக்கலாம். அதாவது நம்மளோட கீழே லெவலுக்கு தாண்டி வந்து ஓப்பன் எடுக்கலாம். ஸோ இங்கே நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து லோ வர்றாங்க. 260க்கு மேலே போயிருந்தாங்க அப்படின்னா அது வேற விஷயம். ஏன்னா எஸ்டர்டே லோக்கு பிலோ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கலாம். பட் இங்க வந்து லோக்கு மேல வர்றாங்க, க்ளோஸ்ல இருந்து மேல வர்றாங்க அப்படின்னா ஸோ அப்பனா இங்க வந்து நீங்க 203 நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறவங்க 228 அப்படிங்கிறது இதோட ஹை. அவ்வளவுதான். ஸோ இன்னும் ப்ராப்பரா என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கீ லெவல் இங்க நல்லா பாருங்க, 191க்கு மேலதான் மார்க்கெட் வந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில விட்டுட்டு செகண்ட் கேண்டிலோட மிட்ல நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம், அதாவது ஓப்பன்ல நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி 193 நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 228 நம்ம டார்கெட் அப்படின்னு ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டால 228க்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 228க்கு மேல போக முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்ப 228க்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னா மார்க்கெட் அப்ப அங்கிருந்து கீழே வர போறாங்க அப்படின்னு அர்த்தமாயிரும். அதாவது சொல்ல போனா 700க்கு கீழே வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 700க்கு மேல இருந்தா 700 கீழே வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதே நேரத்துல நீங்க நல்லா பார்த்தாலே தெரிஞ்சு உடனே நம்ம புட் சைட்ல போய் என்ட்ரி எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும், புட் சைட்ல வந்து 130 அப்படிங்கிறது நம்மளோட எஸ்டர்டே லோ. ஸோ எஸ்டர்டே லோல வந்து ஒரு 2-3 டைம் டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 141 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஒரு டைம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி 130ல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 168 அப்படிங்கிறது வந்து நம்மளோட கீ லெவல். ஸோ மார்க்கெட் வந்து அவ்வளவு தூரம் போயிருக்காங்க. இதை நம்ம இன்னும் ப்ராப்பரா எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க 25,800ல நீங்க எடுத்திருக்கலாம். 25,800ல 191 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். ஸோ மார்க்கெட் எப்படி வந்தாங்க மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு மேலே போனாங்க என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்க 191 அப்படிங்கிற பிரைஸ்ல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போனது எவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 219 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும். இப்போ இங்கே மார்க்கெட்டால இங்கே புட் சைடில் மேலே ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆக முடியல. அது மட்டும் இல்லாமல் கால் சைடு நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 25,700ல 168 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டார் லெவலுக்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ அப்போனா ஒன் டைம் மேலே டச் ஆகிட்டு ரெண்டாவது டைம் திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ ரெண்டாவது டைம் கீழே வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ நம்ம கன்ஃபார்மாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் 25,800 நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம 91க்கு கீழே வந்துட்டாங்க. அதாவது நம்மளோட கீ லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க. இப்போ கரெக்டாக வந்து அப்போ நம்ம டைமிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இப்போ 1 மணிக்கு. ஸோ அப்போனா நீங்கள் 168க்கு கீழே வரவே இல்லை. அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் 172ல நீங்கள் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் 168ல போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போகக்கூடியதே 203 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் 203 அப்படிங்கிறத அடிச்சிருக்கு. செகண்ட் டார்கெட் எங்கே 228. ஏன்னா நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் 228. 228 மார்க்கெட் போனது எவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னா 241 வரைக்கும் போயிருக்காங்க. அதாவது காலையில் உள்ள ஹை வரைக்கும் போயிருக்காங்க மார்க்கெட். அப்போ ஈஸியா இங்க இருந்து நீங்க 174 எண்டு எடுத்தீங்கன்னா ஈஸியா ஒரு 80 பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ணிருக்கலாம் கால் சைட்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி மேக்ஸை யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி கரெக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.